இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் மகாலட்சுமி தாயாளின் அருளால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு எந்த செல்வத்திற்கும் குறைவில்லாமல் இருக்க மகாலட்சுமி தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கும். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாலட்சுமி தாய் வீடு தேடி வர வேண்டுமா, அப்படி உங்கள் வீட்டு தோட்டத்தில் எந்த மாதிரியான செடிகளை வளர்க்கணும் தெரிஞ்சுக்கலாங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சில பொருட்கள் என்ன, வீட்டில் எந்த மாதிரியான செடிகள் வைத்து வளர்த்தா வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும், நம்ம வைத்து வளர்க்கக்கூடிய செடியில் பார்த்திங்கன்னா எந்த முறையில் பராமரிக்கலாம், மேலும் வீட்டில் பார்த்திங்கன்னா துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய 5 வாஸ்து செடிகள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு பதிவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் நம்ம மனதுக்கு மகிழ்ச்சியை தரும், அதனால தான் வளர்க்குறோம். சில செடி கொடிகளை பார்த்தாலே ஒரு வித அமைதியை பெறுவங்க. சில செடிகள் ஆன்மீக ரீதியாக பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. செல்வ வளத்தை தரக்கூடிய செடிகளும் இருக்குங்க. நம்முடைய வீட்டில் எந்தெந்த செடிகளை வளர்க்குறோம், எந்தெந்த செடிகளை வளர்க்கக்கூடாதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வளர்க்கக்கூடிய செடி கொடிகள் பல மரங்கள் நமக்கு மட்டும் நன்மையே தரக்கூடியவை இல்லைங்க. பல பறவைகள் விலங்குகள்னு அந்த செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்குது. எனவே நம்முடைய வீட்டு தோட்டத்தில் விதைகளை நட்டு விருட்சங்களை வளர்க்க வேண்டுங்க. அதுவும் நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் ரொம்பவே நன்மையாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி துளசி செடியை வளர்ப்பது அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்குங்க. துளசி பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது, அதிக அளவில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடியதுங்க. உடல் நலத்துக்கு தேவையான சுத்தமான காற்று இது உங்களுக்கு தரும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா மருதாணி மாதுளை தாங்க. பாரிஜாதம், மல்லிகை, முல்லை, செம்பகம், நித்தியமல்லி, வாசமுள்ள பூச்செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்தாலே மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். மருதாணி மாதுளை செடிகளை வீட்டுக்கு முன்னால் வைத்து வளர்த்திங்கன்னா இன்னும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும், வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகிடுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்பாக மஞ்சள் அரளி பூக்களை வளர்க்கலாம். மஞ்சள் கலரில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இந்த செடி தாங்க வீட்டில் வளர்த்திங்கன்னா செல்வம் பெருகுன்னு சொல்கிறாங்க. செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்களில் இருந்தாலும் கூட சிவப்பு வண்ணமே ரொம்பவே சிறப்புங்க. மருத்துவ குணம் வாய்ந்த செடியாக இருக்குது. வீட்டு பின்பக்கம் கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்திருக்கு. கற்றாழை செடிகள் பூக்கும் போதே பார்த்திங்கன்னா வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும்னு நம்பிக்கை உண்டுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நிலைவாசலுக்குள்ளே உங்கள் வீட்டு நிலைவாசலுக்குள்ளே நிலையாக இருக்க வேண்டும். வருகை தர வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு வாசல் பகுதியிலே மனோரஞ்சித செடியே வளருங்க. மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான இந்த செடிங்க உங்கள் நிலைவாசலை நட்டு வைத்த பாருங்க, நிச்சயம் மகாலட்சுமி வருகை நீங்களே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது தவிர உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எதிரிகள் கூட இந்த செடியை பார்த்த உடனே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா உங்களுடைய நண்பர்களாக மாறிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு வசியத்தன்மை கொண்ட செடி தாங்க இது. நம்பிக்கை உள்ளவங்க இந்த ஒரு செடிகளை நீங்கள் வைத்து வளருங்க. அது மட்டும் இல்லை, ரொம்பவே கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தீங்கனாலும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரக்கூடியவங்களும் தொழிலில் நஷ்டம் இருந்தாலும் சரிங்க, இப்படி பணம் சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேணும்னு நினச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சிறிய குச்சி வீட்டில் இருந்தால் போதும். அந்த காலத்தில் பூஜையறையில் வாசக்கால செய்ய பயன்படுத்தினாங்க. அது என்ன குச்சினா புரச மர கட்டையை பயன்படுத்துவாங்க. வீட்டு நிலைவாசல் கதவு வைக்கக்கூட இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த புரசு மரக்கட்டையை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா குச்சி வைங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த புரச மரத்திற்கு இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. புரச மரத்தில் இருக்கக்கூடிய சிறிய குச்சியை மட்டும் எடுத்து அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவிட்டு மஞ்சள் பூசி குங்குமப்பட்டு வச்சு பூஜையில் வச்சு தினந்தோறும் அதை தொட்டு வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்கள் பண பிரச்சனை தீருங்க, கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க. உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு படிப்படியாக உயர தொடங்கும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தருங்க. மேலும் வீட்டு பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோங்க.
பொதுவாகவே நம்ம வீட்டு வாஸ்துவில் செடிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்குது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் சில செடிகள் மரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. வீட்டை சுற்றிலோ இல்லை வீட்டு தோட்டத்திலோ நம்ம வைக்கக்கூடிய மரங்கள் ரொம்ப பசுமையாக இருக்கணும். இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். சில குறிப்பிட்ட செடிகளை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயோ வெளியிலோ நட்டு வைத்து வளர்த்தாலே தூய்மையான காற்று கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, பல விதமான நன்மைகளை நமக்கு தரும். இந்த செடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. எந்த செடிகளை வீட்டில் வைத்தா நம்முடைய பிரச்சனை தீருன்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சில செடிகளை வீட்டு வைப்பதன் மூலம் அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சூழல் ஏற்படுங்க. சில குறிப்பிட்ட செடிகள் வீட்டு வைத்து பராமரித்தாலே வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் துளசி செடி சொன்னோம். துளசி செடி ரொம்பவே புனிதமான ஆற்றல் நிறைந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி தாங்க இது வீட்டில் வளர்த்தாலே வீட்டில் ஒரு வித பாசிட்டிவ் எனர்ஜியை தெய்வீக தன்மை அதிகரிக்கும். துளசி செடி கொசுக்களை அண்ட விடாதுங்க, காற்றை சுத்தப்படுத்தி தரு. இது ருத்துவ குணம் இதில் அதிகம் இருக்குது. இது வளர்ப்பதும் உங்களுக்கு ரொம்பவே சுலபம். துளசியை எங்கு வைத்தாலும் சூரிய ஒளி ஈர்த்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. ஜன்னல், பால்கனி, வீட்டினுடைய முன்புறம் பின்புறம் எங்கு வேணுமானாலும் வைத்து வளர்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃபேன்சுயிங் சீன சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா நெருங்கிய தொடர்புடைய மூங்கில் செடி. மூங்கில் செடியை வளர்ப்பது செல்வ வளத்தையோ ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய செடிங்க. பொதுவாக மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்த்தாலும் இது வைக்கக்கூடிய எண்ணிக்கை ஏற்ற பலன்கள் மாறுபடுதுன்னு சொல்லுவாங்க. 5 என்ற எண்ணிக்கையில் வைத்திங்கன்னா செல்வமோ, 6 வைத்தா அதிர்ஷ்டமோ, 7 வைத்தா ஆரோக்கியத்தையோ, 21 வைத்து வளர்த்துலா அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தை தருங்க. மேலும் அதிர்ஷ்டத்தை தருவதோடு இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இது யாருக்கெல்லாம் கடனால் கஷ்டப்படுறீங்களோ கடன் தீர என்ன பரிகாரம் செய்யலான்னு யோசிக்கலாம். இந்த ஒரு செடியை வைத்து வளர்த்து பாருங்கள், நல்ல ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே போல் ரப்பர் செடியின் இலைகள் ரொம்ப வட்ட வடிவமாக இருக்கும். இது நாணயங்கள் போல தோற்றளிக்குங்க. இதனுடைய நுனிப்பாக கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும். இலைகளை கொண்ட இந்த செடிகளை வீட்டில் வளர்த்தாலே செல்வத்தை இருக்கும். மேலும் இந்த போன்ற செடிகள் வீட்டுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருங்க. ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி தருங்க. சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருக்குது. இது வீட்டின் சூழ்நிலையை நிம்மதியாக வைத்திருக்க இந்த செடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் மணி பிளான்ட் நம்முடைய பண பிரச்சனைகளை இருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை இதுகிட்ட இருக்குது. இது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையோ செல்வத்தை தருங்க. இவை காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கிடுங்க. இது வீழ்ச்சியை தரக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ் செடி தாங்க. உலகம் முழுவதும் மருந்துக்காக பயன்படுத்தக்கூடிய செடி இது. யூக்கலிப்டஸில் இருந்து பெறக்கூடிய எண்ணெய், இலைகள் வலிகளை குணப்படுத்தக்கூடிய பொருளாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த செடி வீட்டில் வளர்த்தினாலே வீட்டில் அமைதியான சூழலை ஏற்படுத்திடுங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லை, மஞ்சள் சாமந்தி பூ மலர்கள் நம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருக்குது. இது வீட்டில் அதிர்ஷ்ட மலர்களை வளர்த்தாலே நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துவதோடு வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். வீட்டுக்கு முன் வாசலுக்கு அருகில் இந்த சாமந்தி பூ செடியை நட்டு வளர்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டத்தை தருங்க. வடக்கில்னா கிழக்கு திசையில் சாமந்தி பூ வைத்து வளர்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவப்பு செம்பருத்தி பூ விநாயகர் மற்றும் காளி தேவிக்கு உகந்த மலர். இது வீட்டில் தெய்வீகத்தன்மை கொண்ட பூவாக நீங்கள் வைத்து வளர்க்கலாம். இந்த வாசு செடி தோட்டத்திலோ வீட்டுக்கு அருகில் சூரிய ஒளிப்படும் இடத்துல வைத்து வளர்த்தாலே வீட்டின் நிலையான ஒரு தன்மையும் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆற்றல் வாழ்க்கையில் எப்போதும் நிறைந்திருக்க செய்யும். இந்தியாவில் மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளில் வளர்ப்பதை அதிர்ஷ்டமாக பார்க்குறாங்க. உங்கள் வீட்டு தோட்டத்தில் வடக்கு திசையில் வாழை மரத்தை நட்டு வளர்த்தாலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூஜித்திங்கன்னா விஷ்ணு மற்றும் லட்சுமி அன்னையின் அருள் கிடைக்குங்க. வியாழக்கிழமை தோறும் இந்த மரத்துக்கு கீழே நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் இதனால் அதிர்ஷ்டமும் கிடைப்பதோடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். மேலும் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூங்கில் செடி சொன்னோம். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருங்க. எப்போதும் செடி வாடிய நிலையில் வச்சுக்காதீங்க, ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கோங்க. செடி இருக்கக்கூடிய இடத்துல குறிப்பாக
மணி பிளான்ட் செடி, வாழை மரம், துளசி செடி அது மட்டும் இல்லைங்க. இந்த செடிகளை வைக்கக்கூடிய இடம் பொறுத்து இதற்கான பலனும் உண்டு. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நீங்களும் என்ன மாதிரி செடி வைத்து வளர்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.